டேய் நான் யாரு தெரியுமா? டேய் நான் வாத்தியார். இன்னைக்கு ஓபி அடிக்கிறியா அவங்களாம் அடி பெல்லு பெல்லு எடுக்கிறோம். சரி இப்போ அட்டென்ஷன் எடுப்போம் என்ன? கெவின் ரிச்சர்ட். வெரி குட். லக்ஷன். டாக்டர் சிவானி. உள்ளே ஐயா. பியான் பாலமுருகன். வேணு தெய்வானை. எப்சாரா? பிரணவ். எஸ்தரா. உங்களுக்குலாம் ஹோம்ஒர்க் கொடுத்தல வரைஞ்சிருக்கீங்களா? காட்டு. என் மூக்கு இவ்வளவு பெருசாக இருக்கு. ஏதோ வரைஞ்சிருக்காங்க. கையை தட்டு. நீயாவது ஒழுங்கா வரைஞ்சிருக்கியா? வேறவா இல்லையா? பின்றான 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 பாத்தீங்களா? தம்பி நம்ம இங்கிலீஷ்ல கொஞ்சம் வீக்கு. சரியா? இது என்னன்னு படிச்சு எனக்கு கொஞ்சம் சொல்றியா? இமான் அண்ணாச்சி. Hi uncle. I like to see your movies and comedies. It's very fun to me. Ha ha ha. I like it very much and love you so much. என்னென்ன சொல்றான் பாருங்க. ஹாய் அங்கிள் போட்டுருக்கியா? என்னை பார்த்தா அங்கிள் மாதிரியா இருக்கு. உனக்கு வயசு என்ன? 5. 7 எனக்கு. அதை போய் அங்கிள் ஆகிட்டியப்பா. சரி விடு. என்னம்மா வரைஞ்சிக்க? இதுதான் நானா? கொரோனாவில் பாதிக்கப்பட்ட இவானாச்சு இப்படித்தான் வரைய முடியும். இந்த மாதிரி ஒல்லியா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதுக்கு நான் என்னம்மா செய்யணும்? குட்டி பாப்பா மாதிரி இருக்கீங்க பார்த்தாலே. குட்டி பாப்பாலடா, குட்டி பீப்பா மாதிரி இருக்கு. ஆமா அழகா வரைஞ்சிருக்கேன்ல பாப்பா. கேட்குறீங்க? சிறப்பு. இப்பதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வரைஞ்சிருக்காரு. அவர் எப்படி வரைஞ்சிருக்காருன்னு பார்ப்போம். ஏதோ ஏதோ கடவுளை வந்து பேய வரைஞ்ச மாதிரி வரைஞ்சிருக்கா. எந்த போட்டோ பார்த்து வரைஞ்ச? நீங்க வந்து இங்க போட்டால அதை பார்த்து நாங்க வரைஞ்சோம். முயற்சி பண்ணியிருக்கான். கண்டிப்பா இவனுடைய முயற்சிக்கு நம்ம வாழ்த்து சொல்லி அவர் கையை தட்டிருங்க. சிறப்பு சிறப்பு. வச்சுக்க. ஒரு பன் மேக்கரா? நான் எப்ப பண்ணு வாங்கினேன்? ஆமா அருமை அருமை அருமை. இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இம்மா நினைச்சு இப்படித்தான் இருப்பாரு. பரவாயில்ல. ஆமா நல்ல முயற்சி. இப்ப நம்ம செல்லக்குட்டி ஸ்கூலுக்கு வந்து ஒரு 3 ஆசிரியர்கள் வந்திருக்காங்க. எங்க ஸ்கூலோட ஆங்கில ஆசிரியர் சஸ்வின் அவர்கள் வந்திருக்காங்க. அவருக்கு முன்னாடி கைத்தட்டி வரவேற்கலாம் அவரை. ஆமா அடுத்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியரின் பெயர் வந்து அத்விக் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் மேத்ஸ் டீச்சர். அடுத்தது வந்து மோக்ஷிதா மேடம் என்ன டீச்சர் அப்படின்னா சயின்ஸ் டீச்சர். தமிழ் டீச்சர். பேரண்ட்ஸ் உங்களுடைய அதாவது ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா நீங்க ஆசிரியர்கிட்ட சொன்னா அவங்க என்னன்னு விசாரிச்சு சொல்லுவாங்க. சரி உங்க வீட்ல இருந்து என்னங்க கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்கீங்க? டாய்ஸ்லாம் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க சார். ஜீப்பு கார்னா பக்கத்து வீட்டில் இவன் ஏஜ்லேயே கிட்ஸ் இருக்காங்க, யாருக்கு கூடயும் ஷேர் பண்ணவே மாட்டான். இவனுக்கு பேர் உனக்கு 5 3 8 பேர் இருக்காங்க. இதில் இந்த 8 பேர்ல நீ உன்னுடைய டாய்ஸை யாருக்கு விளையாட கொடுப்பேன்? யாருக்குமே கொடுக்க மாட்டேன். இப்போ எதிர்பார்க்கப்படா சொல்லிவிட்டாமா. நீ எல்லாருக்கும் கொடுக்காத மாதிரி உனக்கும் யாரையுமே தர மாட்டாங்க. வீட்டுக்கு அதே மாதிரி உன் பொருளை நாங்க எடுத்து விளையாண்டுட்டு தூரத்துக்கு போட்டுட்டு போயிட்டே இருப்போம். இல்லையா? நான் நடந்து பொம்மை எடுத்துட்டு பேக்ல போட்டு எடுத்து போயிடுவேனே. எடுத்து ஓடுவியா? சரி இப்ப தம்பி டாய்ஸ் எங்க இருக்கு? இங்கே தாங்க சார் எடுத்துட்டு. அங்கதான் இருக்கா? கொடுங்க. ஆள் கொண்டா பிரிச்சு கையில கொடுத்துருவோம். கொண்டாங்க. ஒண்ணு இந்தடா. இது எதுக்கு பண்ணி கொடுக்குறக்கா? குடா தீபா. குடா தீபா. என்ன கத்தியா? ஐயோ இறங்கணும். குடா தீபா.
தம்பி உங்களுடைய டாய்ஸ் எல்லாம் காலியாகி விட்டது. என்ன பண்ணலாம்? எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே தம்பி, ஆள் கொண்டா கொடுத்தானே. நோ நோ, ஏன்? என்ன காரணம்? அது என்ன பண்ண அது உன்னுடைய பொம்மையா? இதை வச்சு என்ன பண்ணுவீங்க? ஏத்னத்தினா டைட் பண்ணோம் ஓட் பண்ணோம். ஓ, அதுக்காக இதை வச்சிருக்கீங்களா? இது என்ன தம்பி? ஓட் போற வண்டி. ஹோட்டலுக்கு போற வண்டியா? ரோடு போடுற வண்டி அது தம்பி. எங்க ஏரியால இருந்து ஒரு நாள் ரோடு போட முடியுமா? இங்க ஓடி போயினா இது மாமா ஓடி போய் ஓடி போடுவாங்க. இது எதுக்கு? இது வெட்டி வெட்டணும். யார? விளையாடணும்னா வெட்டி விளையாடணும். விளையாடும் போது ஏதாவது வெட்டுறதுக்கு தேவைப்படும் போது வச்சிருக்கோம் ஐயா. இது வரைக்கும் இந்த கத்தியை வச்சு என்ன வெட்டி இருக்கு தம்பி? வெட்டிக்கு காட்ட. இருடா, என்ன வெட்டி பாடா? வெட்டணும். அப்படி வெட்டணுமா? சிறப்பு. அப்ப இறக்கிரு. இது என்ன தம்பி? இது ஜீப். இதுல யார் ஏறி போவா? இது எப்படி ஓட்டணும்? எப்படி? இது ஓட்டணும். நீ பாரு, நீ குட் பாயா பேட் பாயா? ஆட் போய்யா. பேரா? அப்ப அப்படித்தான். நாங்கெல்லாம் திருந்தனுங்கிற அவசியமே கிடையாதுயா. நாங்க இப்படி இருந்துட்டு போறோம். ஆமா. வேற என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு? கோயிலுக்கு வர மாட்டாங்க சார், சாமி கும்பிட மாட்டான். கோயிலுக்கு வர மாட்டானா? ஆமா, வரவே மாட்டான். சாமி கும்பிட மாட்டானா? கும்பிட மாட்டான். என்ன ராஜா? சாமி இருக்கா இல்லையா? இல்ல. நீ மட்டும் சாமி இல்லைன்னு சொல்றிய. இது யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட நீ? நானே கத்துட்டேன். எங்க கத்துக்கிட்டேன்னு கேக்குறேன். ஈரோட்ல. ஈரோட்லயா? ஈரோடா? ஆஹா, பெரியாருடைய பாதையில சரியா புறமுடுங்க. பெரியார் தெரியுமா? தெரியும். தாடி வச்சிருப்பாரு, நிறைய தாடி வச்சிரு தாத்தா உட்கார்ந்துருப்பாரு. அவரு மோடி. மோடி வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்க. என்னங்க அவர் மோடி நீ பாத்திருக்கியா? மோடி நல்லவரா கெட்டவரா? கெட்டவரு. எதை வச்சுமா சொல்ற? நானே கத்துக்கிட்டேன். எல்லா டிவியை பார்க்கம்லையா? அவர் ஒழுங்கா வேலை செய்யறாரா இல்லையாமா? தெரிய மாட்டேங்கிறாரு. செய்ய மாட்டேங்க. இதுக்கு மேல நான் இப்ப கேட்டோம்னா அப்புறம் எங்க வீட்டுல ரைடு வரும்னு நினைக்கிறேன். தலைவா தலைவா தலைவா. சொல்லு தலைவா. சாமி இல்ல தலைவா. சாமி இல்ல தலைவா. நீ எல்லாத்தையும் தான் இல்லைன்னு சொல்லிட்டிய தலைவா. டெல்லி வரைக்கும் இடிச்சு தள்ளிட்டிய தலைவா. சரி தலைவா, எல்லாம் முடிஞ்சு போச்சு தலைவா. போ தலைவா. இப்போ உங்க வீட்டுல உங்க அம்மா சாமி கும்பிடுவாங்களா? அப்பா சாமி கும்பிடுவாங்களா? கும்பிடுவாங்க. சாமி கும்பிடுறவங்கள பார்த்தா உனக்கு என்னமா தோணுது? அங்க பால் தூக்கி போட்டு வந்துட்டு வந்து. சாமி கும்பிடுறவங்க மேல அப்புறம் பாலை தூக்கி போடணும்னு சொல்றியா? அவன் என்ன காரணம்னா திடீர்னு சாமி இல்லைன்னு சொல்றான். அவன் நைட் ஏதாவது கேட்பாங்க சார், சாமி கொடுக்கும் அடுத்த நாள் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் தூங்கு அப்படின்ட்டு. அடுத்த நாள் எதுவும் வராதா? ஸோ நீங்க தான் கெடுத்து விட்டதா அவனை? வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? சாட்டர்டே சண்டேனா குளிக்க மாட்டான், ப்ரஷ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவான். ஏன்னா கிளாஸே லீவு, குளிக்கிறதுக்கும் நான் லீவு, எதுவும் பண்ண மாட்டேன். சாட்டர்டே சண்டே அப்ப குளிக்கிறது கிடையாது. ஆட ஊத்த. டேய், லீவுனா குளிக்க மாட்டியா நீ? ட்ரெஸ் கூட பண்ண மாட்டியா? கப் அடிக்காதடா கப்பு. பாத்ரூம் போற பழக்கம் உண்டா? சனி ஞாயிறு எல்லாம் தடை செய்யப்பட்ட பகுதி. இந்த ஏரியாவை பார்த்தா அப்படி தெரியலடா. சரி, இதுக்குள்ள என்ன இருக்குமா? இதுக்குள்ள பாப்பாவா? வயிற்றுல ஒண்ணு இல்லையா? பனியன் கூட போடாம தான் வந்திருக்கையா. சட்டையை மட்டும் போட்டு கூட்டு வந்திருக்காங்க. அப்படிதானே? சாப்பிட்றது தாங்க சார் ரொம்ப லேட் பண்ணுவான். 2 hours ஆகும் சாப்பிட்றதுக்கு. அதுதான் தலைவா. 2 மணி நேரம் சாப்பிட்றதுலாம் ரொம்ப ஓவர் தலைவா. நீங்களே சின்ன பையன் தானே? கொஞ்சோளு தானே தலைவா சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு காலையில இட்லி எத்தனை சாப்பிடுவா தலைவா? சாப்பாட்டுக்கு முன்னாடியா சாப்பாட்டுக்கு பின்னாடியா? சாப்பாடுக்கு முன்னாடி ஒரு இட்லி, பின்னாடி ஒரு இட்லி. சாப்பாடு எவ்வளவு போய் சாப்பிடுவீங்க? கொஞ்சமாவா? டயட்ல இருக்கியா தலைவா? ஆமா, இப்ப கொஞ்ச நாள் டயட்ல இருக்க முடியாது. அதனால சாப்பாடுலாம் குறைச்சிக்கிட்டு சைடு ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் அதிகப்படியா போயிட்டு இருக்கு. பார்த்தாலே தெரியுது தலைவா. சரிதான் தலைவா. ஓ இஷ்டத்துக்கு சாப்பிடு தலைவா. ரைட்டு தம்பி, கை தட்டி ஒரு வாட்டி.
சரி, ஒரு ஆள் சாப்பிட்றதா இருந்தா எவ்வளவு நேரம் சாப்பிடலாம்? தலைவா தலைவா வா தலைவா பேசலாம் வா. கொஞ்சம் கொஞ்சம் பொறு தலைவா, உன் விஷயத்தை தான். தலைவா என்கிட்ட பேசுங்க தலைவா இரு தலைவா. என்கிட்ட பேசுங்க தலைவா சரி, ஒரு ஆள் சாப்பிட்றதா இருந்தா எவ்வளவு நேரம் சாப்பிடலாம்? ஒரு 10 நிமிஷம் சாப்பிடலாம். ஒரு 10 நிமிஷம் சாப்பிடலாம் தலைவா. நீ என்ன தலைவா 2 மணி நேரம் சாப்பிட்டுட்டு இருக்க? அங்கதான் நான் கேட்க மாட்டேன். எனக்கு இல்லப்பா. உன்னுடைய மதிப்பை வந்து உலகம் பூரா பார்த்துக்கிட்டு இருக்காங்கடா. உலகம் பூரா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பாரு, நீ அடுத்தாப்புல இடுப்பை காமிச்சிரு வையே. மல்ல 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 மல்ல. ஆமா, ஹீரோயினுக்கு பிறகு அதிகமா இடுப்பை காட்டினது நீதான்டா. ஏதோ உங்க அம்மா கம்ப்ளைண்டோட வந்திருக்காங்களா? என்னன்னு கேப்பமா? சிவானி ரொம்ப மேக்கப் பைத்தியம். ஒரு மாசத்துக்கு 3 பவுடர் டப்பா காலி பண்ணுவான். ஒரு மாசத்துக்கு 3 பவுடர் டப்பாவா? இதுக்கெல்லாம் கண்ணில் அலர்ஜி ஆகி ஐ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. டெய்லி 1/4 கிலோ போடுறியாமா? இல்ல நானு காலி பண்ண மாட்டேன். ஒரு வாட்டி வைப்பேன், ஒரு வாட்டி கோயிலுக்கு போகும்போது போட்டு 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 காலியா. கோயிலுக்கு நாங்க எப்ப கிளம்புறோமோ அப்போ கொஞ்சம் மேக்கப் போட போனாதாங்க நல்லா இருக்கும். சரி, இப்ப யாரை பார்த்து நீங்க மேக்கப் போடணும் அப்படின்னு கத்துக்கிட்டீங்க? அம்மா அம்மா பார்த்தானா? டாக்டர் சிவானி மேல வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? வீட்டில் இருக்கும்போது அப்பா அப்பான்னு கூப்பிடுவா, வெளியே வந்தா டே அப்பா தான். டே அப்பாவா? டே அப்பன் தான். அவ டே அப்பான்னு கூப்பிடுறது. ஓய் ஏய், சாப்பிட்டியா? என்னம்மா அவன் கேக்குறீங்க. மிமிக்ரி வேற பண்றிய நீ? மிமிக்ரினா மிமிக்ரினா பச்சை கிளி மாதிரி அது ஒரு கிளிமா. அதேதான் மிமிக்ரி. அங்க உட்கார்ந்து என்ன பண்ணிருக்கல? கம்முனே. ஏமா இந்த பேசிட்டு வரக்குள்ள உங்க அப்பாவை மிரட்டிக்கிட்டு இருக்க? அவன் எப்பவுமே இப்படிதான் மிரட்டுறாப்லையா? ஆமா சார். மைக்க கீழே போடாத, ஜோபில வச்சுக்கோ. ஜோப்பில் வச்சிருங்க பிரதர். போகும்போது ஒரு 50,000 மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க. சரிம்மா, இப்படி அப்பாவை வந்து நம்ம மரியாதை இல்லாம பேசக்கூடாதுல்ல. சும்மா காமெடிக்கு பேசுறப்ப அப்பாவை போய் யாராவது ஓயின்னு பேசுவாங்களா? எனக்கு நேரம் போகலன்னா காமெடி அப்படியே அள்ளி தெளிப்பேன். அதுலதான் வந்திருக்கு, அப்படிதானே? சரி. அப்பச்சி அப்பச்சியா? அப்பச்சி அப்பச்சி நீங்க தப்பிச்சு ஓடிருங்க. இவங்க வந்து நீ பாய் தான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் நான் வந்தேன். நான் இவன் பண்ணா எனக்கு கிண்டல் பண்ண பாய்ன்னு கேளுங்க நீங்களே. அதுக்கு நீ எப்படி கூப்பிடுவாங்க அப்பாவை? உள்ள இருக்கும்போது டான் கூப்பிடுவேன், வெளியே இருக்கும்போது அப்பான்னு கூப்பிடுவேன். ஓ, வீட்டுக்குள்ள இருக்கும்போது பாட்டா ஓடா அப்படியோ? நான் நல்லா சொல்லுவேன். வெளியில வந்து வாங்க இப்படி சொல்லுவேன், உள்ளவும் வாங்க போங்க இப்படி சொல்லுவேன். தட்டுங்க, கையை தட்டுங்க. அவன் டெரின் மேல என்ன கம்ப்ளைண்ட் அவங்க வீட்டுல இருந்து சொல்றாங்க அப்படின்னு கேட்க போறோம். யார் கம்ப்ளைண்ட் சொல்றது அவங்க மேல? ஆன்லைன் கிளாஸ்ல உட்கார மாட்டாரு. அப்படியே உட்கார்ந்தாலும் பாதி நேரம் தூங்கிடுவான். கிளாஸ் கவனிக்கிறது கிடையாது. அப்ப நான் டார்லிங் சொன்னாதான் இந்த மிஸ் கவனிப்பேன். டார்லிங் சொல்லணுமா? ஆமா. இப்போ இந்த மாதிரி ஒரு வாத்தியார் உங்களுக்கு ஆன்லைன்ல கிளாஸ் நடத்துறாரு அப்படின்னா அதை கவனிப்பீங்களா? கேர்ள் மிஸ் வந்தாதான். யாரெல்லாம் வந்தா கவனிக்க தெரியா? மிஸ் வந்தா மட்டும்தான் நாங்கள் கவனிப்போம், அப்படிதானே அதுவே? இப்போ ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியர் வந்து அழகா இருக்கணுமா அறிவா இருக்கணுமா? அழகா இருக்கணும். அறிவா இருக்கணும். ஏன்? அறிவு இருந்தா நல்லா சொல்லலாம், படிக்கலாம். ஆமா. நான் பெரியவனாயி டாக்டர் ஆயிட்டேன்னா ட்ரெயின்ல போயிடு ஹாஸ்டல்ல போயிடுவேன். ஹாஸ்டலுக்கு போயிருவியா? உன்னை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறாங்களா உங்க அப்பா அம்மா? நீ படிச்சு முடிச்சுட்டு ஹாஸ்டல்ல போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னா உங்க அம்மா அப்பா வருத்தப்படுவாங்களா இல்லையா? பெரியவனாயிட்டா நான் போறேன். பெரியவனாயிட்டு கல்யாணம் முடிச்சுட்டு போறியோ? ஒரு பொண்ணு வேணும், அவதான் கல்யாணம் பண்ணணும். அதாவது கல்யாணம்னா சும்மால பண்ணிட முடியாது. அதுக்கு படிக்கணும், படிச்சு முடிச்சுட்டு அதுக்குன்னு ஒரு பொண்ணை பார்க்கணும். என்ன ஆமா, எந்த மாதிரி பொண்ணு வேணும் தம்பி? நான் ஏற்பாடு பண்றேன். இந்த மாதிரி டீச்சர்
எனக்கு வேணாம் அந்த மாதிரி ஒன்று பண்ண. இவனுக்கு என்ன அழகு பாரு, அந்த பல்லு மட்டும் 4 பல்லு சொத்த பல்லா இருக்கு. மற்றபடி ஆளு எப்படி இருக்கான் பாரு, கம்பீரமா இருக்கானையா. வேற மாதிரி இது போட்டு பாப்போமா? வேற எந்த மாதிரி வேணும் நீ சொல்லு. என்ன மாதிரி? என்ன மாதிரி சொத்த பல்லு இருக்கக்கூடிய ஒரு பெண் இருந்தால் போதும்யா, நாங்க அவ்வளவு ஹாஸ்டல்ல கிளம்பிடுவோம். எங்க அம்மா வாழைப்பழ ஊட்டிட்டா பல்லு தேய்க்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் அது இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே இந்த வாழைப்பழம் தான் ஐயா. வாழைப்பழத்தை ஊட்டிட்டு யாராவது பல்லு தேய்க்க விடுவாங்களா? பல்லு புறம் பாருங்க எப்படி ஆகி போச்சு, இப்போ கரையாகி போச்சு. என்ன அண்ணாச்சி, வாழைப்பழம் சாப்பிட்டா என்ன சாப்பிட்டாலும் சீக்கிரமே ஜீரணம் அடிச்சிடும். அதனால தான் வாழைப்பழம் நல்லது. இப்போ காலையில கொஞ்சம் ஃப்ரீயா போகலாம் அப்படிதானே? ஓகே. இப்போ இவனுக்கு வந்து 4 சொத்த பல்லோட ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டிருக்காப்ல. ஆமாம், உனக்கு எந்த மாதிரி பொண்ணு இருந்துச்சுன்னா சொன்னீங்கன்னா நம்ம பார்க்கலாம்ல, அதுக்காக கேட்டேன். எங்க மம்மி மாதிரி. உங்கள் மம்மி மாதிரியே எனக்கு ஒரு மனைவி வேண்டும் அப்படின்னு கேட்குறீ, என்ன காரணம்? மம்மி நல்லா இருக்காங்க. இப்போ உங்கள் மம்மி அழகா இருக்காங்களா, நயன்தாரா அழகா இருக்காங்களாம்மா? மம்மி. நயன்தாரால 2வது இடம் தாங்க. எங்கள் மம்மி தான் முதலிடம். கையை தட்டுங்க தயவு செய்து. நான் உங்ககிட்ட ஒன்று பாட்டு பாடணும். நீ பாடணுமாம்மா? சரி பாடு. அணிலும் ஆடும் ஆவாம், இலையும் ஈயும் ஈயாம், உடலும் ஊசியும் ஊவாம், எலியும் ஏனியும் ஏவாம், ஐயர் ஒட்டகம் ஐவோவாம், மோனை அவ்வையும் அவ்வாம், பாடல் கட்டுமே அன்னை டேய், முட்டம் நீ என்ன பாட்டு தரானே, அவ கம்பி கொடுத்துக்கிட்டே இருக்க. கை தட்டுங்க, கை தட்டுங்க. அடுத்த கம்ப்ளைண்ட் இருக்கா? இந்த கம்ப்ளைண்ட்னா அவங்க தாத்தா தான் அவரோட பெட்டு. 2 பேரும் சேர்ந்து எல்லா கேடி வேலையும் பார்த்துருவாங்க. எல்லாம் கேடி வேலையும். ஆமா. என்னடா நீ உங்க தாத்தாவும் சேர்ந்து ஏதோ கேடி வேலை பாக்கலாம்? எங்க அப்பா வந்து பெல்ட் வச்சு அடிப்பாங்க. எங்க அம்மா கண்டில சூடு வச்சுட்டு அடிப்பாங்க. இப்பதான் தெரியுது இவன் ஏன் ஹாஸ்டலுக்கு போகணும்னு ஆசைப்படுறான்னு. இத்தனை வாட்டி சூடு வச்சுப்பாங்க. இங்க இங்க ஒண்ணு, இங்க முதுகுல ஒண்ணு வச்சிட்டாங்க. முதுகுலையா? அப்புறம் நான் இங்க கத்தியில அடிச்சிட்டேன். இங்க நானு இங்க முள்ளில குத்திக்கிட்டேன். நான் சூடு வைப்பேன்னு சொல்லுவேன், ஆனா வச்சது கிடையாது இது வரைக்கும். ஓ, வைப்பேன்னு சொல்லி மிரட்டுறீங்களா? ஆமா. நீங்க பெல்ட் அவுத்து காமிச்சிட்டு உள்ள மாட்டிக்கிறது என்ன? நான் நைட்டு நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு வந்தோடனே ஆபீஸ்ல வந்தோடனே அம்மா சொல்லி பென்சில குத்திட்டான் அடிச்சு அடிச்சு, அப்புறம் பழுத்துன்னு பெல்ட் வச்சு அடிப்பாரு. நீ அப்படியே நேரம் உங்க அப்பாட்ட கேளு. அது என்ன சின்ன பிள்ளைய போய் பெல்ட் வச்சு அடிக்கிறீங்களே, இது நியாயமா? நான் அடிக்கிற மாதிரி தானே இது பண்ணுவேன். உன்னை அடிக்கிற மாதிரி கட்டில தானே சவுண்ட் வரும். ஓ, இவன் அடிக்கிற மாதிரி கட்டில போட்டு அடிக்கிறதா? ஆமா. முதல்ல கட்டில படுக்க வச்சுப்பாரு, அதுக்குள்ள அப்படியே பெல்ட் வச்சு கழுத்து அடிப்பாரு. ஏங்க இவனை படுக்க வச்சு விட்டு கட்டில போட்டு அடிச்சிங்கன்னா கட்டில இவன் தானே கிடக்கா, விமானம் தானே படும். அது அப்படி பண்ணலாமா? பண்ணக்கூடாது, ஏன்னா குழந்தைங்க பயந்துருவாங்க. குழந்தைங்க பயந்து ஓட ஓடி கேளுங்க. குழந்தைங்கன்னா அப்படி பெல்ட் அடிக்க கலட்டினால அப்படி பயந்துரும்ல. என்னம்மா பயம் மட்டும் இல்ல, ஆண்டவங்க சாமின்னு ஓடிடுவாங்க. இல்லம்மா, அவனை அடிக்கிற மாதிரி பயம்பூத்துவேன். சரிம்மா, இப்ப குழந்தை தப்பு பண்ண அப்படின்னா என்ன பண்றது? அப்போ தூக்கி போட்டு பிடிக்க வேண்டியதான். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சு போனனா? பெல்ட்ல எல்லாம் அடிக்க கூடாதுங்க. இனிமே ஏதாவது தப்பு பண்ணா தூக்கி போட்டு மிதிங்க. அடிக்க கூடாது, வேற எதனா வேணும்னா இது கொடுக்கணும். முத்தம் கொடுக்கணுமா? அவங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல, இவ்வளவு விவரமான பையன் மேல நீங்க என்ன கம்ப்ளைண்டோட வந்திருக்கீங்கன்னு கேளு. இவ்வளவு விவரமான பையனோட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க? அவன் ரொம்ப விவரமா இருக்கான். ஆனா வந்து இதை எழுத சொன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை டார்ச்சர் பண்றீங்களே. நான் இதுல யூகேஜிலே இருந்திருப்பேன். நான் எதுக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்றீங்க, என்னை விட்டு தொலைங்கப்பான்ட்டு ஓடிடுவான். டீச்சர், எழுத சொன்னா குழந்தைகளுக்கு எரிச்சல் வருமா? வராது. எனக்கு எழுதுறதுன்னா ரொம்ப ஜாலி தான், ஆனா ரைட்டிங் தான் எனக்கு போர். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரு ஐயா. உங்க அப்பா உங்க எல்லாம் மைக் வச்சிருக்காப்லையே, நீங்க எதுவும் கம்ப்ளைண்ட் வச்சிருக்கீங்களே? இல்ல, நான் வீட்லயே அவ்வளவா இருக்கிறது இல்ல. மொத்த கம்ப்ளைண்ட் அங்க என்ன நீங்க வீட்ல இருக்கிறது கிடையாது. என்னடா எந்த ஒரு பண்ணாம போன் பண்ணி அதுக்கப்புறம் டைம் ஆச்சு எனக்கு ஆஃபீஸ்க்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். விளையாடவே ஒரு ஃபோன் பார்த்துட்டே தான் இருக்கும். ஒரு தெய்வாம்சம் பொருந்திய குழந்தைய யாருங்க அது கம்ப்ளைண்ட சொல்றது? உங்க அண்ணன் கம்ப்ளைண்ட் வச்சிருக்கானா? சொல்றா தம்பி.
நான் ஸ்கூல்ல இருந்து சாக்லேட் வாங்கிட்டு வருவேன். என் சாக்லேட்டை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். கொஞ்ச நேரம் எங்கேயாவது போயிட்டேன்னா என் சாக்லேட்டை எடுத்துட்டு வெறும் கவரை ஃப்ரிட்ஜில் வைப்பா. ஏம்மா அப்படி பண்ணுறீங்க? எனக்கு சாக்லேட் பிடிக்கும். உங்க தங்கச்சி தானே சாப்பிட்டேன், அது ஒரு பெரிய குற்றமா அப்படின்னு சொல்லி கேளுமா. நீங்க வாங்கி வச்ச சாக்லேட்டை நான் சாப்பிடுறேன் தப்பானா? ஒரு தடவை சாப்பிட்டா பரவாயில்ல, எல்லா தடவையும் சாப்பிட்டா அப்புறம் என்ன பண்ணுறது? இவங்களுடைய கம்ப்ளைண்ட்டை நீங்க சால்வ் பண்ணிட்டு கூப்பிட்டா நீங்க K8 போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி போட்டுருக்க. தம்பி கொஞ்ச நேரம் அந்த டீச்சரை டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க தம்பி. அப்பா உடனே போய் இருக்க மாட்டா அடிச்சிருவார். ஆமா, இவங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாம பேசுறீங்க. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டாரு. திடீர்னு சில நேரத்துல தூக்கி போட்டு வெளுவெளு வளர்க்கக்கூடாது. இல்லை தம்பி, அப்படின்னு ஹலோ, நான் இவனை தான் எனக்கு பிடிச்சிருக்கேன். நான் இவன் சைடுல தான் இருப்பேன். தம்பி யாரு தெரியுமில்ல? தெரியும். ஏற்கனவே 2 கல்யாணம் முடிஞ்சிருக்கு தெரியுமில்ல? இல்ல நான் வேற ஆளை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். என்னடா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, நீ என்ன எனிமி ஆயிட்டியா? எனிமி இல்ல, எங்க அப்பா அம்மா எனக்கு ஃப்ரெண்டா இருக்காங்க. எனக்கு எங்க அப்பா அம்மா ஃப்ரெண்டா இருக்காங்க, அது போதும்யா. ஓகே, இப்போ நம்ம குழந்தைகள் கையில் ஒவ்வொரு பொம்மைகள், அவங்க விளையாடுற அந்த பொம்மைகளை வந்து கையில் கொடுத்துருக்கோம். இப்போ அந்த பொம்மையை பற்றி ஒரு சில கேள்விகள் அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்ப்போம். ஆமாம், இது என்ன பொம்மை தம்பி? ஸ்பைடர்மேன். இவர் என்ன பண்ணுவாரு? இது எல்லாரையும் காப்பாத்துவார். சரிம்மா, இப்போ நான் ஸ்பைடர் மேனை மாறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுமா? ஒரு இது மாதிரி ஸ்பைடர் கூட்டிட்டு வந்து கடிக்க வைக்கணும். அப்போதான் ஸ்பைடர்மேன் ஆகி அப்படி மேலே மேலே பிஸ் பிஸ் பிஸ்ன்னு அப்படி மேலே போகும். பிசு பிசுன்னு மேலே போமா? பிசு பிசுன்னு கிடையாது. தம்பி இது என்ன பொம்மைமா? இது 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 பாயா கேளான்னு கேட்குறேன். பாய். எப்படி இதை பாயின்னு சொல்கிற? பார்க்கும் போதே பாய் தான், பாய் மாதிரி தான் எனக்கு. அது கூட மாட்டேல உங்களுக்கு எனக்கு தெரிலன்னாடா உன்னே கேட்டுட்டு இருக்கேன். சரி, இதை வச்சு என்னதான் பண்ணுவேன் நீ? அப்படி அப்படியே அடிச்சு அடிச்சு விளையாடுவேன். அவளை இப்படி போய் கெட்டி தொங்க விட்டுக்கிட்டு அப்படியே செவிட்டு வாக்கல ஒன்று, அப்படியே புடதி வாக்கல ஒன்று, அப்படியே அடிச்சு அடிச்சு வருவியா? என்னடா இந்த ரொம்ப நாள் கழிச்சு இந்த அநியாயத்துக்கு மிதி வாங்கியிருக்கும் போல் இருக்க. இது பேய் பொம்மையா? டோராவுக்கு லேசா ஜுரம் அடிக்குது, என்ன பண்ணுவீங்க? டோலா படு. காலில் டாக்டர் எங்க ஊசி போடுறாங்க பாருங்களேன். காலை மடக்கு. கண்ணமடு மருந்தோட போட்டு இந்த மாத்திரையை போடு. நாளைக்கு இந்த மாத்திரை போடு, நைட்டு இந்த மாத்திரை 3 போடு. அப்புறம் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னே இந்த மாத்திரை 2 போடு. சாப்பிட்ட பிறகு இந்த மாத்திரை 1 போடு. பாட்டு பாடி தூங்க வச்சிருமா பேசாம. மருந்து கொடுத்துருக்கோம். இல்ல, வாந்தி எடுக்குது. வாந்தி எடுக்குதா? சொல்ல வேண்டாமா? வாந்தி எடுத்து முடிச்சா உன்ன வாந்தி எடுக்கிறீங்க, வந்து நில்லுங்க. என்ன மாதிரி டோராவை நீ கொஞ்சம் காட்டு எனக்கு ஒரு அடி. கை தட்டுக்கு. என்ன பண்ற? கொஞ்சம் தான் குப்புற போட்டு நக்கிட்டு உச்சா போகல. 2 பாத்ரூம் போயிருக்கு. வாஷ் பண்ணி நல்லா 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 ஊத்து, நல்லா கழுவு. நல்லா ஊத்த மாட்டேன். நல்லா கழுவுமா. நான் வாசல் கவுனி. என்னடா ஒரு பச்சை பிள்ளைய வாயில வச்சு சவச்சிக்கிட்டு இருக்க? ஒரு ட்ரெஸ் கூட போடாம ஒரு பையனை கொடுத்துருக்கீங்களே, சிக்கன் 65 நினைச்சு வாயில வச்சு சவச்சிக்கிட்டு. தம்பி இது ஆம்பளையா பொம்பளையாமா? இது ட்ரெஸ் கடா. சாப்பாடு ஊட்டி விடுறியா? டோரா பூச்சி எப்படி கவனிச்ச மாதிரி நீயும் செய்யணும். அட பாவி,
பழைய பொம்மை அது. ஏ உர்றா அண்ணா போச்சு மொத்த காலம். சரி இதுக்கு என்ன பேரு அதே சொல்லு. ஃபயர்மேனா? ட்ரெஸ் இல்லாம இருக்காரம்மா ஃபயர்மேன். சரி அப்படி உன் ட்ரெஸ்ஸை கழட்டுறா, நம்ம அந்த அதுக்கு போட்டு விட்டுருவோம். ஏய் கழட்டுறா, நீ தான் அப்பப்போ கழட்டி வயிற்ற காமிச்சிட்டு இருந்தீங்க. கழட்டுட்டா? சரி நீயே கழட்டி கொடு, நீயே கழட்டி கொடுறா. கத்துக்க முடியாது. இதுக்கு போடுவோம்டா. பத்தாதா? பத்தாதாவா? இடையில ஐயா ஏதோ வாயா போயிடுன்னு பேசுறானோ? நான் தர திடீர்னு மரியாதை பேசிவிட்ட நீ. நீ டேய் தான் சொல்லுவீங்க, நான் உங்களுக்கு டேய் தராம. இவ்வளோ நேரம் டேய் போட்டு பேசினல, இப்போ நானும் உன்னை டேய் போட்டு தான் பேசுவேன். என்ன பொம்மை பாப்பா இது? யானை. லேடிஸ் யானை குட்டி போடுமா ஜென்ஸ் யானை குட்டி போடுமா பாப்பா? லேடி. ஆ? அனாதே கிடக்கையா நடு ரோட்டில், யார் பெத்த பிள்ளையோ? என்ன விளையாட்டில் விளையாடிங்க இது கூட? இது கூட நான் வந்து ரிங்கா ரிங்கா டோசஸ் விளையாடுவேன். ரிங்கா ரிங்கா டோசஸ். எங்க ஒரு வாட்டி விளையாண்டு காட்டுமா? ரெடி 1 2 3. ரிங்கா ரிங்கா டோசஸ் அஷா புஷா ஆல் சவுண்ட் டவுன். ரைட் ரக்கண்ணா, எல்லாம் கை தட்டிங்க பாப்பா ரெடி. சரி இந்த பொம்மை வந்து இப்போ ஏழை விடுறோம். யார் அதிகமாக எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த பொம்மையை கொடுத்துருவோம். என்னடா உனக்கு வேண்டாம்ல? 5 ரூபா ஆரம்ப விலை. 10 ரூபாயா? 10 ரூபா ஒரு தரம், 10 ரூபா 2 தரம், 10 ரூபா 3 தரம். தம்பி கொடுத்தாச்சு உன் பொம்மை. 10 ரூபா ஏலத்துக்கு போயிட்டு. நீ தான் வேண்டாங்க, கை வேற கால் வேற கடிக்க. செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, ராஜா குட்டி, ராஜா குட்டி, ராணி குட்டி, மந்திரி குட்டி, பள்ளி குட்டி, அப்படி ஏதாவது குட்டியை சொல்லு. தலைவா உன் பொம்மையை இன்னொரு ஆள் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க தலைவா. அந்த பொம்மையை நீங்கள் விட்டு போட்டு போயிருவீங்கல்ல, அதுக்கு உங்கள் வீட்டுக்கு போகணுன்னா ஒரு சட்டை மட்டும் தச்சு போட்டு சரியா? இல்லை நீ ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா அவங்க தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ கேட்குறியா தலைவா? இப்போ காட்டு தலைவா இடுப்ப, இப்போ காட்ட மாட்டேங்க தலைவா. நீ இப்போ பிரணிதா என் பொம்மையத்தா அப்படின்னு வேணா நீ கேள். அப்படிலாம் தர முடியாது, அப்படிலாம் வாய் தர முடியாது தம்பி. அப்படியே பொம்மை கேட்டீங்க. பொம்மை கேட்டா நீ தான் கை வர கால் வரைய பிச்சு எரிஞ்சிட்டிய. சரி பிரணிதா நீ வச்சுக்க, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், வேற பொம்மை வாங்கி கொடுத்துருவோம். பொம்மை போச்சு பொம்மை போச்சு, சட்டை போடாத பொம்மை போச்சு. இந்த பொம்மை கம்மை இப்போ எல்லாம் நான் கொண்டு வரேன் வீட்டுக்கு. ரைட் ஓகே ஓகே. இது கலைஞர் தொலைக்காட்சி வழங்கும் செல்ல குட்டீஸ். எல்லா நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சு போச்சு, வாங்க எல்லாம் வீட்டுக்கு. என்ன பொம்மையோட போயிட்டு இருக்கேன்? அட இந்திரா, இந்த பொம்மையை கொடுத்துட்டு போங்கடா. சரிங்க, இப்படி எதையுமே வந்து யார்கிட்டையும் கொடுத்தாச்சுன்னா கூப்பிட்டு கேட்கணும் சரியா? அப்படி வச்சுக்க. கூப்பிட்டு கேட்டதுனால அவருக்கு கையில் கொடுத்தா எல்லாம் கைத்தட்டிலாம் ரெடி. சரி இப்போ நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்கீங்களா? இது வரைக்கும் லாக்டவுன் போட்டதுனால வீட்டுக்குள்ளே உட்காந்து படிக்க வேண்டியதில்லை. பத்தியா ஆன்லைன் கிளாஸ்னா போர் அடிக்குது. போர் அடிக்குது ஆன்லைன் கிளாஸ். ஐயா இப்போ ஸ்கூலெல்லாம் திறந்தாச்சு தம்பி சரியா? இனிமேல் நேராக ஸ்கூலுக்கே போய் படிக்கலாம் சரியா? சரி எல்லா டீச்சருமே கையில் இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சிருக்காங்களம்மா, அது ஏன் வச்சிருக்காங்கடா? இது என்ன சொல்லு, இது என்ன நம்பர், என்ன இது என்னது, இது என்னது வாபி சொல்றதுக்கு அப்புறம் அடிக்க இருக்கு. ஓ அதாவது போர்டில் வந்து இது என்னது, இது என்னது, இது என்னது அப்படின்னு கேட்குறதுக்கா? எதுக்கு அடிக்கிறாங்கன்னா சின்ன குழந்தைங்க தப்பு பண்ணார் அதாச்சும் இது பண்ணுவாங்களே அப்போ அடிப்பாங்க. மிஸ்ஸை கூப்பிட்டு யாரையும் அடிக்க சொல்லலாம் அப்படின்னு அந்த 6 பேரில் யாரை அடிக்க சொல்லுவோம் மணி?
யாரை பார்த்தா வம்பு பண்ற மாதிரி இருக்கு. பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன். ஏண்டா நான் தான் உனக்கு கச்சனா? உங்களுக்கு வேற யாருமே கிடைக்கலையா? எங்க அப்பா கால் வாத்தாங்க, சும்மா வேடிக்கை பார்த்துன்னு எங்க அம்மா தெளி பார்த்துருந்தாங்க. அம்மா நீங்க வரும்போது செல்லுல என்ன படம் பார்த்து வந்தீங்கன்னு? நீங்க என்ன படம் பார்த்துருந்தேன்? சீரியல்ஸோட ப்ரோமோ பார்த்துட்டு வந்தேன் சும்மா. சீரியலுடைய ப்ரோமோ வரைக்கும் பண்றது இல்லையா? தம்பி உங்க அம்மா வீட்டுல கலைஞர் டிவி பார்க்காங்களா? பார்த்தோம் டிவில. டிவில பார்த்தோம்யா, பார்க்காமல இந்த ப்ரோக்ராம் வந்திருக்கோம். உங்க அம்மா வந்து உன் கூட ரொம்ப நேரம் விளையாடுறாங்களா இல்ல இந்த மொபைல் கூடவே விளையாண்டுட்டு இருக்காங்களா தம்பி? எங்க அப்பா என் கூட எங்க அம்மா மொபைல் கூட விளையாண்டுருக்காங்க. எங்க அப்பா என் கூட விளையாடுறாரியா? எங்க அம்மா மொபைல் கூட தான் விளையாடுறாப்ல. ப்ரோமோ வரைக்கும் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டைம் ஆகத்தானே செய்யும். என்ன வீட்டுல சோறு கீறு பொங்குற பழக்கம் உண்டா? போட்டில் ஆஃப் பண்ணி சாப்பிடுவோம். அவ்வளோதான் சீரியல் பார்க்குறதுக்கு நேரம் சரியா இருக்கு. ஒரு சோறு பொங்குறதுக்கு நேரம் இருக்குல்ல. இப்போ கடைசி உங்க அம்மா என்னைக்கு வீட்டில் சோறு பொங்குனாங்க? 10 நாள். ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தெரியாதனமா ஒரு நாள் சமைச்சுட்டாங்கய்யா. என்ன வச்சாங்க? சுடுதண்ணி சாப்பாடு. சுடுதண்ணி சாப்பாடுமா? ரைட். உங்க அப்பா என்னம்மா பண்றாங்க? எங்க அப்பா சும்மா தான் இருக்காருயா. அவரு பாவம் என்ன வேலை செய்யும் போது விளையாட மாட்டாங்க என் கூட. ஓ அவங்க அப்பா வேலை செய்யும் போது இவங்கிட்ட விளையாட மாட்டாப்லையா? சரிம்மா இப்போ உங்க அப்பா வேலை பார்க்குறாங்கல்ல, அன்னைக்கு எப்படி லீவு போட்டு வந்தாங்க? ஒரு நாள் வேலை, ஒரு நாள் லீவு, ஒரு நாள் வேலை, ஒரு நாள் லீவு, ஒரு நாள் வேலை. எங்க அப்பா ஒரு நாள் வேலை செய்யறாரு, ஒரு நாள் தூங்குறாரு, ஒரு நாள் வேலை செய்யறாரு, ஒரு நாள் தூங்குறாரு. ஆனா ஒரு மாசத்துக்கு சம்பளத்தை ஒரு பையில அள்ளி போட்டு கொடுத்தாங்கன்னா பாத்துக்கிடுங்களேன். ஓகே தம்பி கை தட்டு முன்னாடி அருமை. வீட்டுல வந்து அதிகமா அப்படி ஏர்ல போய் அடிக்கிறது யாருமா? அப்பா. அப்பாவா? எதுக்காக அடிச்சாருமா உங்க அப்பா? இன்னைக்கு நான் படுக்கும் போது பெட்ல லைட்டா யூரின் போயிட்டான். அடப்பா இது ஒரு பெரிய விஷயமா? அதுக்காக உன்னை அடிச்சுட்டாரா? உங்க அப்பாவுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்குமா? வேண்டாமா? தாயா பொம்பளை பிள்ளைங்கிறது பத்தியா அப்பா என்ன தப்பான பனிஷ்மெண்ட்லாம் வேண்டாங்க, சொன்னாலே கேட்டுக்கிட்டு வரணுமா? ரைட்டு. நீங்க சொல்லுங்கம்மா, ஒவ்வொரு டீச்சரும் கையில இந்த மாதிரி ஒரு கம்பு வச்சிருக்காங்களே எதுக்கு? லாலிபாப் சாப்பிடுறாரு. ஓஹோ லாலிபாப் சாப்பிடும் போது எங்கேயாவது பல்லு இடத்துல குத்திட்டா வச்சு நோண்டி எடுப்பாங்களோ? இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டேன்னா? இது கேள்வி. இதை விட்டு வேற ஏதே கேட்டுக்கிட்டே நீ சந்து சந்து கேப்ல போட்டாம இருக்க. ஏ இமான் என்னடா பண்ற இமான் அப்படின்னு சொல்லி அது உனக்கும் தெரிஞ்சு போச்சா? உங்க அம்மா என்ன வேலை பார்க்கறாங்க? இட்லி கடையில வேலை பார்க்கறாங்களா? பாத்தீங்களா என்ன வேலை பார்க்கறீங்கன்னு கேட்டா இட்லி கடை வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. சிஸ்டர் எங்க வேலை பார்க்கறாங்க? தோசை கடையில. எங்க அம்மா இட்லி கடை, எங்க சிஸ்டர் தோசை கடை, எங்க அப்பா ஆம்லெட் கடையா? நீ எங்க வேலை பார்க்கற? நீ ஆப்ப கடையா? இல்ல இல்ல, நான் லாலிபாப் கடையில வேலை பார்க்கறேன். குடும்பமே வந்து சாப்பாட்டு கடையில தான் நாங்க வேலை பார்க்கோம். உனக்கு பிடிக்காத மிஸ் அப்படின்னா எந்த மிஸ் சொல்லுவது? மீனாட்சி மிஸ். மீனாட்சி மிஸ் ஒரு மிஸ் இருக்காங்க ஐயா. அவங்க மட்டும் நமக்கு ஆகவே ஆகாது. என்ன சப்ஜெக்ட் எடுக்காங்க? மேக்ஸ். மேக்ஸா? அப்போ கொஞ்சம் கடுப்பு வரத்தான் செய்யும். என்ன? ஆமா 8 + 8. 8 + 8 டோட்டல் 17. எப்படி? 17. 17. அப்ப உனக்கு கணக்கு தெரியுமா? ஆமா 8 + 8 எவ்வளவுமா? 20. 20யா? எதுக்கு கூட்டி கழிச்சுக்கிட்டு தம்பி? வணக்கம் தலைவா, நல்லா இருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க தலைவா. 8 + 8 டோட்டல் எவ்வளவு? டீயா காப்பியாமா? காபி. தம்பி உனக்கு ரொம்ப சின்ன கணக்குடா. 3 + 3 எவ்வளவு? 0. 0. ஓகேயா? கையை தட்டுங்க, எல்லாருக்கும் கையை தட்டுங்க. நல்ல பாட்டு, ஒரு பாட்டு பாடு. He's so cute. He's so hot. He's so hairy. Tak tak tak. Tak tak tak. சரி அந்த எஃபெக்ட் வருங்க. பாப்பா நீங்க ஒரு நல்ல ஒரு பாட்டு ஒன்று பாடுங்களேன். ஸ்லோகம் தான் தெரியும். ஸ்லோகம் தான் தெரியுமா? பாடு. நல்ல நல்ல விஷயம் தானே. ஓம் ஸ்ரீ காடுநாய கடுடாய வேத ரூபாய வெனதா புத்தராய விஷ்ணு. மச்சான் மச்சான் நீ தூங்கி எடுத்தா இருந்த மச்சான்.
ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கும் குட்ட பொம்மா குட்ட பொம்மாவா நல்ல ஒரு ஸ்லோகம் சொன்னியம்மா. அவருக்கு ஒரு கை தட்டுங்க எல்லாரும். தலைவா ஒரு பாட்டு பாடுங்க. என்னது என்ன பாட்டுமா பாடினவன் ஓட்ட வைக்கிற மாதிரி பாடிட்டு இருக்கேன். என்ன தலைவா பாடு தலைவா, வெக்கப்படாத தலைவா. என்ன வேணா நடக்கு வேணும் இருப்பேன் காஜா வேணாம். ஆமா இப்ப நம்ம உன் பேர் என்ன சொல்லுவா? டாக்டர் சுவானி. நீ படிச்சு டாக்டர் ஆக போறீங்களா? ஆமா. கை கொடுங்க கை கொடுங்க. வெரி குட். நீங்க டாக்டர் ஆயிட்டீங்கம்மா. டாக்டர் ஆகி கிளினிக் ஆரம்பிச்சீங்கன்னா இப்போ நான் இன்னும் டாக்டர் ஆகல. நான் இன்னும் ஸ்கூலுக்கே போல. ஒரு அழகான ஒரு பாட்டு ஒன்று பாடுங்களேன் டாக்டர். என்ன மட்டும் லவ்யூ பண்ணு புஜி, என்ன மட்டும் டார்லிங் சொல்லு புஜி, என்ன மட்டும் கிளிவே புஜி, என்ன மட்டும் ஃபாலோ பண்ணு புஜி, தாய் புஜி ஜீரு புஜி தாய் கீழே புஜியா? காந்து. உங்க அப்பா பேர் என்ன பாப்பா? எங்க அப்பா பேரு சந்தோஷ். சந்தோஷ். சந்தோஷ் என்ன வீட்டுல சந்தோஷமா இருக்காரா? சந்தோஷமா இல்ல, அவருக்கு சந்தோஷ் போன் பேர் பார்த்து இருக்கிறாரு. என்னம்மா? எப்பவுமே நைட்டு தூங்கும்போது போன் பார்க்குவாரு. போன்ல என்னம்மா பாக்குறாரு? படம் பார்க்கறாரு, நியூஸ் பார்க்கறாரு. எங்க அம்மா எப்பவுமே எங்க அப்பாவை நான் துணி விற்கிறதுக்காக ஃபோன் பார்க்கறேன், நீ சும்மா ஏதாவது நியூஸ் பார்த்து நிற்கிற, ஃபோனை வை அப்படின்னு திட்டுறாங்க. சரி உங்க அம்மா யார்கிட்ட அதிகமா சண்டை போடுவாங்க? எங்க அப்பா. உங்க அப்பா கிட்ட தானே? என்ன நீங்க எதுக்கெல்லாம் சண்டை போடுறாங்க? ஏன்னா எங்க அப்பா எங்க அம்மாவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. என்ன டிஸ்டர்ப் பண்றாங்க? எங்க அம்மா சமையல் செய்யாதுன்னு சொன்னா சமையல் செய்வாங்க. வாஷிங் மிஷின்ல போட்டு துணி துவைனா அதை துவைக்க மாட்டாங்க. எல்லாம் எங்க கையில அம்மாவே போட்டு. போய் 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 தேய்க்க வச்சிடுவாங்க. ஆமா. ஆனா எங்க அம்மா வயிற்று வலிக்குது பால் செஞ்சுட்டா அப்படின்னு சொன்னா பால் செஞ்சு தராம டீ செஞ்சு தருவாரு. இப்படித்தான் ஓடிட்டு இருக்கு. என்னன்னு உங்க அப்பா உன்னை அடிப்பாரா? பேட் வச்சு அடிப்பாரு. பேட்டியா? கையை வச்சு அடிச்சாலும் லேசா வலிக்கணும், பேட்டால அடிக்கிறது. வந்தோடனே டிவி போய் எங்கிட்ட இருந்து வாங்கிடுது. டப்புன்னு ரிமோட்டை பிடிங்கி டே படா 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 படாங்க. அண்ணே கொஞ்சம் ரிமோட்டை கொஞ்சம் தம்பிகிட்ட கொடுத்துருங்க, அதிகமாக நீங்கள் வாங்காதீங்க. உங்களுக்கு வேணா வேற ரூமில் வேற டிவி வாங்கி வச்சுக்கிறேங்க, சரியா? அதுக்கு நீங்களே காசு கொடுங்க பரவாயா? ஏய் இவன் பெரிய ஆளாக இருப்பான் பொழுது. கூப்பிடலாம். என்னம்மா? தலைவன் கூப்பிடுவாங்க. தலைவன் கூப்பிட்றானா? என்ன தலைவா கூப்பிட்டியா? ஆமா. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா தலைவா? இருக்கு. எத்தனை இருக்கு தலைவா? மறந்துட்டு தம்பி என்ன மொழியில் பேசுறான்னு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம். மணக்குடி கிடி கிடிங்க. மணக்குடி கிளிக்குடியா? என்ன தலைவா பேசுற நீ? உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் சொல்லு. அர்ஜுன். அர்ஜுன் ஆம்பளை பேருடா, நான் கேட்டது கேர்ள் ஃப்ரெண்ட். நான் தலைவா நீ? எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது, ஒன்லி பாய் ஃப்ரெண்ட் தான். இல்லையா? சூப்பர். நிகழ்ச்சியில் பங்குபெற்ற அனைத்து செல்ல குட்டீஸ்களுக்கும் தமிழ் பசும் நெய் வழங்கும் ஒரு அற்புதமான கிஃப்ட். இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. ஓகே, 1 மணி நேரம் நிகழ்ச்சி ரொம்ப கலகலன்னு இருந்திருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒவ்வொரு வாரமும் நிகழ்ச்சியினுடைய வெயிட் இப்படி ஏறிட்டே இருக்கு. என்ன தம்பி, நல்லா இருந்துச்சா நிகழ்ச்சி? ரைட்டு. மீண்டும் இதே போன்று இன்னொரு செல்லக்குட்டிஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இருந்து அன்புடன் விடைபெறுவது உங்கள் இமான் அண்ணாச்சி. இது கலைஞர் தொலைக்காட்சி வழங்கும் செல்ல குட்டீஸ். உடன் வழங்குவோர் பெல்லா பிரீத்தபிள் சானிடரி நாப்கின்ஸ், பவர்ட் பை தமிழ் பசுமை, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, அசோசியேட் ஸ்பான்சர் நிசா அக்குபஞ்சர் கிளினிக், ஆர்எஸ்என் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். நன்றி, வணக்கம்.